பொய்யானவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிருகின்ற மெய் சுடரே. எல்லா உலகும், எல்லா பொருட்களும், எல்லா உயிர்களும் வல்லாளன் சொல்லால் ஆகுமே. Glory to God in the highest heaven and peace to his people on earth. லூக்கா 2:14. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகள், உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் என்றாலே ஜாய், பீஸ், லவ், இப்படியாக ஹோப் என்று அனைத்தும் சேர்ந்தது கிறிஸ்மஸ் விழா. இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே அடிப்படை கருத்தாக இருப்பது இந்த வார்த்தையானவர் மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் சரி, நேற்று இரவும் சரி, இந்த திரிகால ஜெபம், மூவேளை ஜெபம், தி ஆஞ்சலூஸ் என்ற ஜெபம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று ஒரு சவாலாக கேள்வி கேட்டேன். அவ்வப்பொழுது பார்ப்பவர்கள், ஃபாதர் எனக்கும் தெரியும் என்று இங்கே இருப்பவர்களும் சரி, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பவர்களும், கனடாவிலிருந்து ஒரு வயதான நேயரும் எனக்கும் தெரியும், நான் அதை சொல்லி வருகின்றேன் என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையான உண்மை, the condescension of Christ, கிறிஸ்து தனக்குரியதை, அந்த மகிமைக்குரிய கடவுளுக்குரிய வல்லமையை வலிந்து பற்றி கொண்டில்லாமல் அதை விடுத்து மனித தன்மைக்கு இறங்கி வந்ததுதான் கிறிஸ்மஸ். He sustains all things by his powerful word. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1:2-3. ஆண்டவர் வலிமையான வார்த்தையால் நிலைத்து நிற்கிறார். The word, ஆண்டவருடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, the ஓங்காரம். இந்து மக்கள் the ஓம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுதான் அந்த ஓங்காரம் என்ற வார்த்தை. அந்த வார்த்தையானது கடவுள் வார்த்தையால் இந்த உலகத்தை படைத்தார் என்று ஆதியாகமத்தில் படிக்கின்றோம். அதே வார்த்தையான இறைவன் மனு உருவானதுதான் கிறிஸ்மஸ். He is the word who is God and the word made flesh. யோவான் 1:14. அவர் கடவுளின் வார்த்தையாயிருக்கிறார், அந்த வார்த்தை மனு உருவானது. The word became flesh. verbum cara factum est. வார்த்தை மனு உருவானார். இந்த அடிப்படையில் தான் இந்த விழா சிறப்புற கொண்டாடுகின்றோம். God the only Son ever at the Father's side. கடவுளின் ஒரே மகன் என்றென்றும் தந்தையுடன் இருக்கிறார். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, இந்த மூவொரு கடவுளாக இருப்பவர். அந்த இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் வார்த்தையானவர் நம்மிடையே வந்து மனுவுருவானது. Without God's Son, nothing could be created. Without Mary's Son, nothing could exist. கடவுளின் மகனின்றி எந்த படைப்பும் இல்லை, மரியாளின் மகனின்றி எதுவும் வாழ முடியாது. There is no place for sadness now that life has been born. Leo the Great, பெரிய சிங்கராயருடைய வார்த்தைகள். வாழ்வு பிறந்த பின் யாரும் வருத்தமுற இடமில்லை. ஆகவே கிறிஸ்மஸ் என்றால் ஜாய், மகிழ்ச்சி, சமாதானம். யாருக்கு இவைகள் எல்லாம் கிடைக்கும்? பூமியிலே நல்ல மனதுள்ளோருக்கு. ஆக தீய மனமோ வஞ்சனையுள்ள மனமோ இறை சமாதானத்தை பெற முடியாது. The grace of God has appeared, offering salvation to all. Titus 2:11. கடவுளின் தயையே அனைவருக்கும் மீட்பை கொண்டு வந்தது.
இறைவன் இரக்கமுள்ளவர், கருணையுள்ளவர். ஆகவே நம் எல்லோருக்கும் இந்த மீட்பை கொடுத்திருக்கிறார். துள்ளிய பட்டு போன்ற தூயவள் மரியா கையில் மெல்லிய பாலன் இயேசு விளக்கென புன்னகைத்தான். துள்ளிய பட்டு போன்ற தூயவள் மரியா கையில் மெல்லிய பாலன் இயேசு விளக்கென புன்னகைத்தான். நல்லவர் உள்ளம் போல நலம் பெற பிறந்த செல்வன் இல்லை எண்ணாதவாறு இரு கரம் விரித்து நின்றான். இயேசுனுடைய குழந்தை சுரூபத்தை பாருங்கள், இரண்டு கையும் விரித்த நிலையில் இருக்கும். அதே போன்று சிலுவையிலே தொங்குகின்ற ஆண்டவர் இரு கரம் விரித்தவராய், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இரு கரம் விரித்து நம்மை அழைக்கின்றார். ஒரு அரசனுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. ஒரு குழந்தையை அரச வாரிசாக அறிவிக்க வேண்டும். எந்த குழந்தையை அறிவிப்பது என்று அவனுக்குள் ஒரு குழப்பம். அமைச்சரை அழைத்து, அமைச்சரே, இந்த இரண்டு குழந்தைகளும் என்னுடையது, இருப்பினும் ஒரு குழந்தையை அரச வாரிசாக அறிவிக்க வேண்டும், எந்த குழந்தையை தேர்ந்தெடுப்பது? நீரே எனக்கு உதவி செய்யும் என்று அமைச்சரை பார்த்து கேட்டார். அமைச்சர் வந்து அந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்த்தார். உடனே அந்த ஒரு குழந்தையை பார்த்து, அரசே, இந்த குழந்தையை அரச வாரிசாக அறிவியுங்கள் என்று சொன்னார். ஏன் அமைச்சரே, என்ன காரணம்? இரண்டும் என் பிள்ளைகள், இந்த குழந்தையை மட்டும் தேர்ந்தெடுப்பதன் காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், அரசே, இந்த இரண்டு குழந்தைகளின் கரங்களை பாருங்கள். ஒரு குழந்தை இரண்டு கரத்தையும் இறுக மூடி பிடிச்சுக்கிட்டு இருக்குது, இன்னொரு குழந்தை திறந்த வண்ணம் இருக்கிறது. இந்த திறந்த குழந்தை எக்ஸ்ட்ரோவர்ட், அனைத்தையும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை படைத்தது. இந்த மூடி வச்சிருக்கிற குழந்தை எல்லாம் தனக்கு வேண்டும் என்கின்ற மனநிலை கொண்டதாக வளரும் என்று சொன்னார். உண்மைதான். இந்த ஆங்கில வார்த்தைகள் இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட் எல்லாம் தனக்கு ஆதாயமாக இருக்க வேண்டும், தனக்கு சாதகமாக வேண்டும், எல்லாம் எனக்கு வேண்டும் என்கின்ற மனநிலையிலே. ஆனால் திறந்த கரங்கள் பிறருக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தாராள உள்ளம், தியாக உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள். வேணும்னா உங்கள் அம்மா இருந்தால் கேட்டு பாருங்கள், நான் குழந்தையாக இருந்தப்போ எப்படி கையை வச்சுருந்தேன், அதன் பிரகாரம் நம்ம பார்த்துக்கலாம் நம்முடைய குணநலன்களை. விண்ணும் மண்ணும் யாருக்கு சொந்தமோ அவர் பிறப்பதற்கு இடம் தேடியும் கண்டடையவே முடியவில்லை. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் வல்லமையான தேவன், இறைமைந்தன். ஆனால் பிறப்பதற்கு இடமில்லை. சொந்த ஊர் பெத்லகேம், அங்கே இடமில்லை, சத்திரத்திலும் இடமில்லை. ஆகவே ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததுதான் அவருடைய மகிமை. சரி, பிறப்பு தான் இப்படி, இறப்பாவது எப்படி? இறந்த பிறகும் புதைப்பதற்கு கல்லறை இல்லை. பிறப்பும் சரி, இறப்பும் சரி. இறந்த பிறகு ஜோசப் அரிமத்தையா கல்லறையில் புதைக்கப்பட்டார். சரி, வாழ்க்கையில் ஏதாவது சொத்து சேர்த்தாரா என்றால் அதுவும் இல்லை. மணுமகனுக்கு தலை சாய்க்கக்கூட இடமில்லை. இவ்வாறு ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியமும் ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கும். உலகம் எதிர்பார்க்கின்ற வகையில் அல்ல, மாறாக இவர் தனக்கே உரிய பாணியில் பிறந்தார், வளர்ந்தார், போதித்தார், போதனையை சாதனையாக்கி காட்டினார். 3 வருடங்கள் பகிரங்கமான பொது வாழ்வு, போதித்ததையெல்லாம் 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கும் பொழுது சாதனையாக்கி காட்டினார். அப்படிப்பட்ட இயேசு உன்னில் பிறக்க இடம் உண்டா? நல்ல வகை வகையாக அழகாக கொடியில் ஜோடிக்கலாம், கோயிலிலும் சரி அல்லது நம்முடைய வீட்டிலும் சரி. ஆனால் இவைகள் எல்லாம் அந்த சுரூபங்களை தாங்கி இருக்கக்கூடிய அலங்காரங்கள். இதைவிட இயேசு விரும்புவது நம்முடைய உள்ளக்குடில். உன்னுடைய உள்ளத்தில் நான் பிறக்க விரும்புகிறேன், உன்னில் பிறக்க இடமுண்டா? இந்த பின்னணியில் செபிப்போம். Let us all praise the Lord
Death came through one man, Adam. Today, salvation has come through one man, Jesus. Glory and praise to you, Lord Jesus Christ. ஆண்டவரை போற்றுவோம். சாவு ஒரு மனிதனால் வந்தது, ஆதாம். ஆனால் இன்று மீட்பு ஒரு மனிதனால், இயேசு வழியாக வந்தது. மகிமை புகழ் உமக்கே, இயேசுவே ஆண்டவரே. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.